குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனை அறிவொன்றுமில்லாத ஆயர்கள் பாடுகிற 28வது பாடல். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்குங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே. இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய். நாங்கள் எல்லோரும் ஆயர்குலப் பெண்கள் தானே. காலை எழுந்ததும் பசுக்களையும் கன்றுகளையும் ஓட்டிக்கொண்டு அவற்றின் பின்னே புல்வெளி நிறைந்த காடுகளுக்கு செல்லுவோம். போகும்போதே முதநாள் சமைத்த நீராகாரம் கலந்த சோற்றையும் கட்டிக்கொண்டு சென்று அக்காட்டினை அடைந்து எல்லோருமாக கூடியிருந்து அவ்வுணவை உண்டு உயிர் வளர்ப்பவர்கள் நாங்கள். எங்களுக்கு உலக வாழ்வின் அறிவு என்பது சற்றும் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரே வியப்பு என்ன தெரியுமா? அறிவில்லாத எங்கள் குலத்தில் இவ்வளவு பேரிடில் படைத்த நீ சமமாக எப்படி வந்து பிறந்தாய்? நீ எங்கள் குலத்தில் வந்து பிறப்பதற்கு, அந்த பேற்றினை பெறுவதற்கு நாங்கள் எந்த விதமான புண்ணியம் செய்தோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எந்த விதமான குறைகளும் இல்லாத கோவிந்தனே, பசுக்களை மேய்த்து வருவதையே தொழிலாக கொண்டு அவற்றிற்கு அன்னம் ஆகாரம் அளித்து அவற்றை பாதுகாத்து வருகின்றவனே, உன்னோடு எங்களுக்கு ஓர் உறவு பந்தம் இன்று நேற்று அல்ல. உன்னை விட்டு நாங்களும் விலக முடியாது, எங்களை விட்டு நீயும் விலக முடியாது. நமக்குள் இருக்கும் உறவு அப்படிப்பட்டது, பிரிக்கவே முடியாதது. நாங்கள் ஏதோ அறியாமையினால், உன்னிடம் உள்ள அன்பினால், உறவு தொடர்பினால் ஒரு ஒருமையில் அழைத்திருக்கலாம். உன் பெயரை நாங்கள் தவறாக அழைத்திருக்கலாம். அதை மனதில் வைத்து கொண்டு கோபப்பட்டு விடாதே. நாங்கள் அறியாமையால் செய்தது. இறைவா, தலைவா, நோன்பு நோற்பதற்கு தேவையான பறை முதலிய உபகரணங்களை கொடுத்து அருள் பாலிக்க வேண்டும் என்கிறார்கள். இறைவனை எத்தனையோ வார்த்தையில் சொல்லலாம் என்றாலும் இந்த ஒரு வார்த்தைக்கு ஈடு நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். ஏன்னா மனிதர்கள் என்ன இருந்தாலும் ஒரு குறையோடு இருப்பார்கள். அவன் ஒருவனே பூரணன், நம்பி நிறைந்தவன். அதில் இன்ஃபினிட், மேலே எதுவும் ஆட் பண்ணவும் முடியாது. அதை எடுத்து நீங்கள் எடுக்க அள்ளக்குறையாது, கொள்ளக்கூடாது. உன்னை போட்டாது ஒன்றும் ரொம்ப போகிறதில்லை, எடுத்துட்டதால் குறை போகிறதில்லை. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். மனிதனுடைய இயல்பை பற்றி ஒரு வேடிக்கை சொல்வார்கள். ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தானா அவனை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு 99 தங்க காசை மூட்டையாக கட்டி அவன் வீட்டுக்குள்ளே போட்டார்களாம். அவன் எடுத்து பார்த்துட்டு 99 தங்க காசு கிடைச்சதேன்னு சந்தோஷப்படல. அடாடாடா, இன்னும் ஒன்று இருந்தால் 100 இருக்குமே, எவனோ ஒரு பாவியாக மாற்றிவிட்டானே, 99 கொடுத்துட்டானேன்னு, ஒன்று கொடுக்கலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தான் பார்கள். குறைபட்டு கொண்டே இருப்பது மனிதர்களுடைய இயல்பு. ஒரு சாது, ஒரு மகாராஜா அந்த வழியாக ஊர்வலம் போனார். இவர் ஏதாவது பிச்சை கொடுங்கன்னு கேட்டார். மகாராஜா சொன்னார், என்ன பெரிய விஷயம், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு. இல்லை, இந்த ஓடு நிறையிற அளவுக்கு கையில் வைத்திருக்கிறார் ஒரு பிட்சா பாத்திரம், இது நிறையிற அளவுக்கு கொடுங்களேன் அப்படின்னு. அவர் நினைச்சார், இது என்ன பெரிய விஷயம்னு போட 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 எல்லாத்தையும் அது வாங்கி நகைகள், அது கடைசியில் தன்னுடைய ராஜ்யம் உட்பட எது போட்டாலும் அது காலியாக இருக்குது. கடைசியாக அந்த மகாராஜா ஏழை ஆயிட்டார். அந்த சாதுவை பார்த்து கைகூப்பி சொன்னாராம், இது என்ன பிட்சா பாத்திரம், உன்னை மாதிரி ஒரு பேராசைக்கார அரசனுடைய மண்டை ஓடு, அதில் எது போட்டாலும் நிறைய போகிறதே இல்லை அப்படின்னு. பாருங்கள், மனிதர்களுக்கு என்ன கிடைக்கட்டும், மனம் நிறைய போகிறதே கிடையாது. ஆனால் பகவான் பூரணன், இறைவன் நிறைந்தவன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். உந்தன்னோடு உறவு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. யாராவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவை அறுத்துட முடியுமா? சார், கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிவிடுறதால அவர் இல்லாமல் போயிட முடியுமா? ஒரு மூலம் இல்லாமல் நாம் இந்த பூமிக்குள்ளே வந்திருக்க முடியுமா? யார் நினைத்தாலும் இந்த உறவை இந்த காலத்திலும் நினைத்த மாத்திரத்தில் மாற்றிக்கொள்ள முடியாத உறவு. எனக்கு இந்த மதம் மாறுகிறவர்கள் அதெல்லாம் பார்த்தா சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. நாம் எப்படி நம்முடைய கடவுளை மாற்றிக்கொள்ள முடியும்? கடவுளோடு நமக்குள்ள தொடர்பை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? ஒரு காலத்திலையும் மாற்றிக்கொள்ள முடியாது. இதை வைஷ்ணவத்தில் நவவித சம்பந்தங்கள் அப்படின்னு எழுதுவார்கள். பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற உறவு, ஈஸ்வரன் சித் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற உறவு, பிதா புத்திரன், ரட்சகன் ரட்சயன், சேஷி சேஷன், பர்த்தா பாரியா, அறியப்படுபவன் ஞாயதா ஞாதா, சுவாமி சுவாமினா உடையவன் அர்த்தம், நாம் அவனுக்கு உடைமையாக இருக்கிற சுவாமி, ஆதாரம் ஆதேயம், ஆத்மா சரீரம். எந்த காலகட்டத்தில் என்னவாக இருந்தாலும் சரி, இந்த நவவித சம்பந்தங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னொன்று இருக்க முடியாது.
எப்படியோ உந்தன்னோடு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆழ்வார் சொல்கிறார், ஏய் நான் நீ இல்லாமல் இல்லைங்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு பெரிய உண்மை என்ன தெரியுமோ, நீ நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னார். இது ரொம்ப அபாரமான வாக்கு. நான் உன்னையன்று இலேன் கண்டாய் நாரணனே, நீ இல்லாமல் நான் இல்லை. நான் உன்னையன்று இலேன் கண்டாய் நாரணனே, ஆனால் நீ என்னை என்று இல்லை. ஆமாம், நான் இல்லைன்னா நீ எங்கே இருக்க போகிற? அப்புறம் யார் உன்னை கும்பிடுறதுக்கு ஆள் வேண்டாமா? எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. உறவேல் நமக்குங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளே, நாங்கள் முட்டாள்கள், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போது ஞானம் பெறணும்னா என்ன பண்ணணும்? குருகுல வாசம் போகணும், வேத அத்தியனம் பண்ணணும், கர்மானுஷ்டானம் பண்ணணும், இந்திரிய ஜெயம் அது செய்யணும், பகவத் ஸ்வரூப தியானத்தில் பயிற்சி எடுத்துக்கணும். இது மாதிரி என்ன சாதனங்கள் என்னென்ன உண்டோ அந்த சம்பத்து ஏதானு இவர்களுக்கு உண்டோ இவர்களுக்கு உண்டோ? கிடையவே கிடையாது. சாதாரணமாக மாட்டுக்கு பின்னாடி போகிறவர்களுக்கு அந்த பசு வழி கூட இவங்களுக்கு தெரியாது. மாடு கூட்டிகிட்டு போகிறது, மாடு அழித்து கொண்டு போகிறது, பின்னாலேயே போகிறவர்கள். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனும். எப்போ பார்த்தாலும் கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லுகிற ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், அறியாத பிள்ளைகளோ அப்படின்னு. அன்பினாலே சிறு பேர் சொல்லி உன்னை அழைத்தோம் என்றார்கள். என்ன சிறு பேர்? அவன் நாராயணன் என்று அழைக்கப்பட வேண்டியவனை கோவிந்தன் என்று அழைக்கிறார்கள். மகாபாரதத்தில் ஒரு இடம் வரும், விஸ்வரூபம் காட்டுகிறான் பகவான் கிருஷ்ணன். பகவானுடைய விஸ்வரூபத்துக்கு பிறகு அவனோடு பழகுவதற்கு பயப்படுகிறான் அர்ஜுனன். ஆனால் பழைய அதே அன்பை காட்டுகிறான் கண்ணபெருமான் என்று வரும். அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம். இப்போது இதுவரையில் நம்ம என்ன பார்த்தோம் என்று கேட்டால், பகவானுடைய அந்த உறவு முறைகளை பற்றி பார்த்தோம். இவர்களுக்கு தங்களுக்கு என்ன தகுதின்னு சொல்லுகிறார்கள். என்ன தகுதி? தகுதி இன்மையே தகுதி என்கிறார்கள். தங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன என்று பாட்டோட ஆரம்பத்தில் தொடங்குகிறார்கள். எப்படி? கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். இந்த கானம்னா ரெண்டு வகையில், கானம்னா காடு, கானம்னா பாட்டு. பாடிக்கிட்டே நாங்கள் போவோம், ஒன்றா சாப்பிடுவோம், காட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவோம். கறவைகள் பின் சென்று, வேறு ஒன்றும் எங்களுக்கு தெரியாது, பசுமாட்டுக்கு பின்னால் போகிறது தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் மாடு மேய்ப்பவர்கள், கன்றுகாலிகளே எம்முடைய வழிகாட்டிகள், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஐயா, பசுவை நம்ம குறைவாக நினைத்து விட முடியாது. பசு படுத்த இடத்துல கிணறு வெட்டினா தண்ணீர் இருக்கும்பாங்க. அதாவது திருப்பி திருப்பி போய் ஒரே இடத்துல படுத்துக்கும். அந்த இடத்துல கிணறு வெட்டினா தண்ணீர் எப்போதும் வற்றாது என்று குறிப்பு சொல்வார்கள். அது மாதிரி பசு ஒரு இடத்துல போய் பால் சொரியும், அங்கே தான் கோயில் கட்டுவார்கள். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. கோசம்ரக்ஷணம், கோசாலா, இதில் எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்குது. நமக்கு மனசு அமைதி இல்லைன்னா பசுக்கள் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து கொண்டா மனம் அமைதி உண்டாகும் என்று எழுதி வைத்திருக்கிறாரு. எங்களுக்கு என்ன தெரியும்? பால் கறக்கிற கறவைகள் பின் சென்று, எங்களுக்கு வழிகாட்டி குருவெல்லாம் யாரும் கிடையாது, மாட்டுக்கு பின்னால் போகிறவர்கள். கானம் சேர்ந்து உண்போம். அந்த காட்டில் போய் உட்காந்து நாங்கள் என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, எந்த விதமான ஆச்சார நியமும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் போய் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு அறிவு கிடையாது. அறிவு கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ மச் பிளஸ்டுன்னு அர்த்தம். ஏன்னா நான் ஒரு முறை ஒரு நல்ல பெரியவரோட பேசிக்கொண்டிருந்தேன். ஒய் வி ஆர் சஃபரிங் சுவாமி அப்படின்னு கேட்டேன். நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படி அவர் சொன்னார். பிகாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தட் டு அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம தலை நிறைக்க வேண்டாத விஷயங்களை போட்டு வச்சுருக்கோம். அத்தை படித்து இத்தை படித்து இத்தை படித்து அத்தை படித்து டோட்டலி வி ஆர் அன்சாட்டிஸ்ஃபை. எப்போ பாரு ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்போது நிறைய தகவல்களை உள்ளே போடுறதாலேயே நம்முடைய அறிவு வீணாக போய் விடுகிறது. அறிவின்மையே ஒரு மிகப்பெரிய அறிவாக போய்விடுகிறது. தகுதியின்மையே ஒரு பெரிய தகுதியாக போய்விடுகிறது. ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷ்யம் போனால் அவன் ஏற்கனவே ஏதோ ஒன்று படித்து வச்சுருந்தான்னு வச்சுங்க, அதை அழிக்கிறதுக்கே நிறைய எனர்ஜி வேஸ்ட்டாகும். அதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டிவிட்டு வேறு ரொப்புற மாதிரி அவன் மனசில் ஏற்கனவே இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் கீழே கொட்டிவிட்டு அதுக்கப்புறமும் அந்த கருத்தை கொண்டு போய் உள்ளே போட வேண்டி வரும். இவர்களுக்கு ஒரே ஒரு தகுதி என்ன? அறிவின்மை என்பதே அறிவு. சாக்ரட்டிஸை பற்றி ஒரு செய்தி உண்டு. சாக்ரட்டிஸ் அந்த ஊர் மக்கள்லாம் போய் அந்த ஊரில் இருக்கிற தேவத்தை டெல்ஃபின்னு பேர், அதை கேட்டாங்களாம், யார் பெரிய அறிவாளின்னு. சாக்ரட்டிஸ்னுச்சான். சாக்ரட்டிஸ்ட்டை சொன்னோன்னே அப்படியே சொல்லிச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது எப்படி சொல்லிச்சு? போய் அந்த தேவதையை கேட்டோன்னு சொல்லிச்சு, அந்த ஒன்றுமே தெரியாதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறதால அவன் தாண்டா அறிவாளி. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவன் முட்டாள். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது தானே, அது ஒன்று தெரிஞ்சு வச்சுருந்தா போகாது. அந்த உலகத்தில் தெரியாதது எது என்று தெரிந்து வைத்திருப்பது தான் அறிவினுடைய உச்சபட்சம் அப்படின்னு. எங்களுக்கு அறிவு கிடையாது, அறிவொன்றும் இல்லாத ஆய குலத்து. ஆனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இடக்கை வலக்கை அறியாத ஆயர் குலம்.
இன்னசென்ஸ். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? உந்தன்னை பிறவி தரும். நீ இந்த எங்கள் குலத்தில் பிறக்க முடியாத ஒரு புண்ணியத்தை நாங்கள் உடையவர்கள். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடை. நீயே இங்கே பிறக்கிறேன்னா அதை விட எங்களுக்கு என்ன வேணும் சார்? எதோ இல்லைன்னா கூட இது ஒன்று இருந்தால் அது போராதா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. ஒருத்தனை உனக்கு என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட்டு போடு அப்படின்னார்கள். அவன் கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், செல்வம் வேணும், பேங்க் பேலன்ஸ் வேணும் எழுதிக்கிட்டே வந்தால் கடைசியாக எழுதியிருந்தான் 257வது பாயிண்ட் என்ன? நிம்மதி வேணும்னு எழுதினான். இதை குருக்கிட்ட கொடுத்தவொடனே அவர் சொன்னார், முட்டாள், அந்த நிம்மதி வேணுங்கிற ஒன்று கிடைச்சுட்டா பாக்கி எல்லாமே கிடைச்சதா அர்த்தம் அப்படின்னு. அதனால் அடைய வேண்டிய ஒன்றே ஒன்று அடைஞ்சுட்டா பாக்கி எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படி தான் நம்ம இங்கே அர்த்தம் பண்ணிக்கொள்ளவன். சிறு பேரழைத்தனம் சிறி அருளாதே. உன்னுடைய பேர் எவ்வளவோ பெரிய பேர், நாராயணன் இருக்குது, வேதம் எத்தனையோ பெயர் சொல்லுகிறது, எங்களுக்கு தெரியாது. உன்னை கோவிந்தா அப்படின்னு நாங்கள் உரிமையினால் அழைக்கிறோம். பெரிய பதவியில் இருப்பார், அவருக்கு எல்லாம் ஊரே என்னெல்லாமோ சொல்லும். அவர் அந்த ஊருக்கு போனோன்னா அந்த ஊரில் இருக்கிற அந்த நீ நம்ம சீச்சு இல்லையோ அப்படின்னா அவனுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். அந்த பேர் சொல்லி ஒரு பாட்டி கூப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அது மாதிரி எவ்வளவோ வேதம் 1000 பெயர் சொல்லி சகசநாமம் அழைத்திருந்தாலும் இந்த பிள்ளைகள் கோவிந்தான்னு கூப்பிடுகிற போது அவன் அடைகிற சந்தோஷம் எல்லையற்ற சந்தோஷம். ஏனென்றால் பெரிய நாமம் சிறுத்தது கிருஷ்ணாவதாரத்திலே என்று எழுதினார். எனவே பகவான் தன்னுடைய எளிய பெயரழைக்கிற இவர்களுக்கு அரிய வாழ்வை தருகிறவன். அவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன்.